காவேரி வந்து ஸ்கூலில் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அம்மு வரல? எதுக்காக வரல? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க. இந்த அம்முவை நினச்சி பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து அம்முவை ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிடுறாரு. அதனால் அம்மு ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாரு. பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நிவின் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு ஒன்று, நீங்கள் கவலைப்படாதீங்க, அத்தை இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கல, சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இதெல்லாம் கேள்விப்பட்டு நீங்கள் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்ககிட்ட பிரதர். அதனால் கண்டிப்பாக காவேரிக்கு உங்களுக்கு தான் வந்து கல்யாணம் நடக்கும், நாங்கள் அதை நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பரவாயில்ல நிவின் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வச்சிடறாரு. மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம விஜய்க்கு. உடனே வந்து விஜயும் வந்து நம்ம காவேரி இருக்க ஃபோட்டோ எடுத்து, கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அப்படியே மனசு வருத்தப்பட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற? என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னதான் நீ பழச மறந்துருந்தாலும் நம்மளோட ஞாபகங்கள் கொஞ்சம் கூடவா உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து ஒளிஞ்சு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்பா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏன் அழறாரு, என்ன காரணமாக இருக்கும், அது அம்மாவாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கபோர்டில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்துட்டு எதனால் வந்து அம்மு ஏறின கபோர்ட்லன்றாரு. இல்லை டேடி, அது வந்து புக் எடுக்கிறதுக்காக ட்ராயிங் புக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு ட்ராயிங் புக் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் ஏறக்கூடாது, கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க மறுநாள். அப்போவும் வந்து அம்மு வரல. என்ன 3 நாள் அம்மு வராமல் இருக்கா, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அம்மு பார்க்காம வந்து இருக்கவே முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. அப்போ வந்து பிரின்ஸிபல் வந்து இந்த மாதிரி உங்களோட கிளாஸ் வந்து அம்மு வந்து படிக்கிறாங்கல்ல காவேரி, அவங்களுக்கு டிசி கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு டிசி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க டிசி வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு சைன் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு டிசி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு வந்துடும், நான் சைன் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாத்தையும் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி என்ன மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் டிசி கேட்டு அப்ளை பண்ணிக்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு, அம்மு விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அம்மு எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. காவேரி வந்து மனசு கஷ்டத்தோடு வராங்க. அப்போ கார்த்திக் வந்து என்னை பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. என்ன விஷயம் காவேரி அப்படின்னோடனே, உங்களுக்கு அம்மு தெரியும்ல, உங்களுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அவங்க தானே? ஆமாம். அவங்களுக்கு என்ன அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி அவங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்கே தெரியும்ல நடந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு, ஆமாம் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வற்புறுத்துறாங்க, ஆனால் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதனால் குழந்தைய வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்கிட்ட பேச விடாமல் வச்சுருக்காங்க, ஆனால் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவள் தான் எனக்கு முதல் குழந்தை, எனக்கு நான் அவனை ரொம்ப இஷ்டங்க, அதனால் அவள் நம்ம கூட இருக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இதில் என்னங்க இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் சொல்கிறீங்க, அவங்கவுங்க கூட இருக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இந்த விஷயத்தை எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க, யாரோ ஒரு குழந்தைய வீட்டில் வச்சுக்க, அதனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வாங்க செய்யுங்க, அவர் தேவைன்னா வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது, குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, ஆனால் நம்ம கூட இருக்க சம்மதிப்பாங்களான்னு தெரியல, அதை நம்ம பேசி தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் என்னங்க சொல்ல முடியும், இதுதான் எல்லாருக்கும் யதார்த்தமாக நடக்கிற விஷயம் அப்படின்னோடனே காவேரி யோசிக்கிறாங்க. அம்மு இல்லாத ஒரு லைஃப்பை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல, இவர் இப்படி சொல்கிறாரு, அம்மு வேணும்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கணும்னா அம்மு நான் வந்து இல்லாமல் இருக்கணும், நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குழப்பமாக வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க யோசனை பண்ணிவிட்டு.